தமிழ் தேசியத்தை ஆரியத்துக்கு எதிராகத்தான் நிறுத்தணுமோடைய திராவிடத்துக்கு எதிராக நிறுத்துறது உடன்பாடு இல்லை. என்ன அது வந்து ஒரு பெரிய தப்பான விஷயம் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா நான் பேசுறது கரெக்டா தப்பான்னு தோழர் சுபவி அவர்கள் சொல்லிட்டு, தமிழ் மன்னர்கள் காலத்துல ஆரிய மேன்மை என்ற மாயை தான் தமிழுக்கு எதிராக இருந்தது. திராவிட இயக்கங்களின் வளர்ச்சி தான் அதை தடுத்து நிறுத்தியது, இன்னும் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. தமிழ் தேசியங்கிற பேர்ல திராவிடத்தை எதிர்ப்பது அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரிந்தும் ஆரியத்திற்கு துணை போவதுதான் என்பதும் என்னுடைய உடன்பாடு. அப்படி போகும்போது சாஸ்திரம், சடங்கு, சம்பிரதாயங்கிற போர்வையில சகல விதமான மூட நம்பிக்கைகளும் மறுபடியும் வளரும். சாதிய ஒடுக்குமுறை, பெண்ணடிமைத்தனம், மத சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல், அடக்குமுறைகள் எல்லாம் தலை தூக்கும். தம்பி அஜித்குமார் ஒரு இது பதிவிட்டிருக்காரு. பைக்கு கிட்ட அவர் பைக்கில் வந்து டூர் போகல அங்கன்னு சொல்லியிருக்காரு. சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷனை பார்த்து கோபம் வர்றதுக்கு காரணம் மதம் தான். எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போகிற ஒருத்தர் பார்க்குறோம், அவருக்கு நம்மளுக்கு எந்த வாய்க்காக தகராறும் கிடையாது. ஆனால் அவர் இந்த மதம் அப்படின்னா தேவையில்லாமல் அவர் மேலே ஒரு வெறுப்பு வர அப்படிங்கிற ஒரு அழகான பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆரியம் திராவிடத்தை எதிர்ப்பது ஓகே, தமிழ் தேசியங்கிற பேர்ல எதிர்த்து ஆரியத்திற்கு துணை போவது ரொம்ப ஆபத்தானது. ஆரியம் வந்து திராவிடத்தை எதிர்க்கலாம். என்ன அவனுக்கு கோபம் வரும் இல்லை? தந்தை பெரியார் சொல்லியிருக்காருல, ஐயா நான் பேசுறதெல்லாம் கரெக்டுங்களா அப்படின்னு கேட்டா, நீ பேசுறத பார்த்து அவங்க எல்லாம் கோவப்பட்டாங்கன்னா நீ பேசுறது கரெக்ட்னு அர்த்தம். சந்தோஷப்பட்டாங்கன்னா நீ ஏதோ தப்பா பேசுறேன்னு அப்படின்னு தெளிவா சொல்லி கொடுத்துட்டு போய்க்கிறாரு. என்ன பண்றது? டெக்னாலஜி வளர்ந்து வரும்போது நம்மளுக்கு இருமொழி கொள்கை தான் முக்கியம். மும்மொழி கொள்கை எதுக்காக? ஏன்னா ஒரு மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு நேரம் ரொம்ப முக்கியங்க. அவன் போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அப்படித்தானே அவங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியும். இதில் ஏற்கனவே இப்போ என்ன மாதிரி சரியாக படிக்காத ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிறதுலே ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, கணக்கு, மேத்மெட்டிக்ஸ் படிக்கிறது பெரிய தலைவலியாக இருக்குது. இதில் இந்திங்கிறது வேறு ஒரு எக்ஸ்ட்ரா படிக்கணும், அப்புறம் கோபம் வரத்தான். ஐயோ என்னத்தை பண்ணுறது? திராவிடம் தான் தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பானது. திராவிடமே தமிழுக்கு அரண். எனக்கு என்ன ஒரு சின்ன ஆசைனா, இந்த வட மாநில தொழிலாளர்கள் இங்கே நிறையா வந்திருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து அவங்க மாநிலத்தில் ஜாதிய ஒடுக்குமுறை வந்து கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க. நிச்சயமாக வந்து உயர் ஜாதி என்று கருதப்படுபவர்கள் இங்கே யாரும் வேலைக்கு வந்திருக்க மாட்டாங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் சகோதரர்கள் குடும்பம் தான் இங்கே வந்திருக்கும். அவங்க கிட்டத்தட்ட வந்து 10-15 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா படிக்க முடியாம குறிப்பா தலித் மக்களாக தான் இருக்க முடியும். அவங்க கிட்ட நம்ம புரிய வைக்கணும். ஏன் உங்க மாநிலம், ஏன் உங்க மாநிலம் மாதிரி எங்க மாநிலம் இல்லை? காரணம் திராவிட சித்தாந்தம். நீ அங்க போய் சொல்லு. இப்ப நம்ம சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்து என்ன சொல்றாங்க? சிங்கப்பூர் எல்லாம் வந்து பாருங்கடா, அமெரிக்கா போனா அமெரிக்கா வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வட மாநில தொழிலாளர்கள் அவங்க மாநிலத்தை போய் வந்து தமிழ்நாட்டை பாருங்க அப்படின்னு ஒரு சொல்ற நிலைமை உருவாக்கணும். அவங்க கையில பெரியாருடைய சிந்தனையினுடைய புத்தகத்தை அவங்க மொழியில இலகுவா மொழிபெயர்த்து கொடுத்தா அவன் ஊர்ல போய் சொல்லுவான், என்னடா இது ஊர் வச்சிருக்கீங்க, என்னடா ஸ்டேட் வச்சிருக்கீங்க, அங்க வந்து பாருங்கடா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மத கலவரம் இல்லை, நல்லா போகுதுடா வாழ்க்கை, எங்களை எல்லாம் பிரியமா வச்சுக்கிறாங்கடா. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஊழியத்துக்கு அவங்க வர்றாங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க அதுக்கு மேலே போயிட்டாங்கன்னு அர்த்தம். மற்றபடி நம்ம ஆளுங்க வேலை செய்ய வரலாங்கிற அர்த்தம் இல்லை. இந்த ஒரு இது ஐயா ஜெயரஞ்சன் ஐயா அவர்கள் வந்து இன்னும் இதுக்கெல்லாம் தெளிவாக விளக்கம் சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு பேசுகிற லிஸ்ட்ல ஒரு பேர் இல்லை. அவங்களுக்கு இதெல்லாம் புரிய வச்சா திராவிட மாடலுக்குள்ள இருக்கிற சிறப்பை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு இது புரிய வச்சா அவங்க போய் வட மாநிலத்திலாம் திராவிட மாடலினுடைய சிறப்பை எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இதனுடைய சுகத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ஆகவே எப்படி